வரலாற்றில் மிகவும் பிரபலமான மற்றும் சர்ச்சைக்குரிய ரத்தினங்களில் ஒன்றான கோஹினூர் வைரம் வளமான மற்றும் கொந்தளிப்பான வரலாற்றைக் கொண்டுள்ளது. அதன் தோற்றம், முக்கியத்துவம் மற்றும் பல நூற்றாண்டுகளாக அது அடையாளப்படுத்திய அரசியல் அதிகார போராட்டங்களைத் தொட்டு பல்வேறு பேரரசுகள் மற்றும் நாடுகளின் வழியாக அதன் பயணத்தின் கண்ணோட்டம் இங்கே. கோஹினூர் வைரத்தின் சரியான தோற்றம் மர்மத்தில் மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது 13ஆம் நூற்றாண்டில் காகதியா வம்சத்தின் போது இந்தியாவின் தற்போதைய ஆந்திர பிரதேசமான கோல்கொண்டா பகுதியில் உள்ள கொல்லூர் சுரங்கத்திலிருந்து வெட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. வைரத்தின் ஆரம்பகால வரலாறு சரியாக ஆவணப்படுத்தப்படவில்லை. மேலும் அதன் ஆரம்ப எடை 793 காரட்கள் வெட்டப்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. கோஹினூர் பற்றி முதலில் பதிவு செய்யப்பட்ட குறிப்பு காகதியா வம்சத்தின் போது அது ஒரு தெய்வச் சிலையை அலங்கரித்தது. 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தென்னிந்தியாவின் மீதான படையெடுப்பின் போது டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியால் இது கைப்பற்றப்பட்டிருக்கலாம். பானிபட் போரில் அவர் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து 1526ஆம் ஆண்டில் முகலாய பேரரசர் பாபரால் கையகப்படுத்தப்பட்ட போது இந்த வைரம் முக்கியத்துவம் பெற்றது. பாபர் தனது நினைவு குறிப்புகளான பாபர்நாமாவில் வைரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அதை வெற்றி பெற்ற சுல்தான் இப்ராஹிம் லோடியின் பொக்கிஷத்தின் ஒரு பகுதியாக குறிப்பிடுகிறார். 17ஆம் நூற்றாண்டில் பேரரசர் ஷாஜஹானால் நியமிக்கப்பட்ட முகலாய மயில் சிம்மாசனத்தின் ஒரு பகுதியாக கோஹினூர் ஆனது. இந்த ஆடம்பரமான சிம்மாசனம் பேரரசின் மிக விலையுயர்ந்த சில நகைகளை உள்ளடக்கியது. கோஹினூர் ஒரு மையப் பகுதியாகும். 1739இல் பாரசீக ஆட்சியாளர் நாதிர் ஷா டெல்லி மீது படையெடுத்து மயில் சிம்மாசனம் மற்றும் கோஹினூர் வைரம் உட்பட முகலாய கருவூலத்தை கொள்ளையடித்தார். இந்த காலகட்டத்தில்தான் வைரமானது பாரசீக மொழியில் ஒளியின் மலை என்று பொருள்படும் கோஹினூர் என்ற தற்போதைய பெயரை பெற்றதாக கூறப்படுகிறது. 1747இல் நாதிர் ஷா படுகொலை செய்யப்பட்ட பிறகு வைரமானது பல்வேறு ஆப்கானிய ஆட்சியாளர்களின் கைகளில் சென்றது. இது குறிப்பாக அஹமத் ஷா துரானி மற்றும் பின்னர் அவரது சந்ததியினரால் நடத்தப்பட்டது. கோஹினூர் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சீக்கிய பேரரசின் நிறுவனர் மகாராஜா ரஞ்சித் சிங்கின் வசம் வந்தது. ரஞ்சித் சிங் ஆப்கானிஸ்தானின் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஆட்சியாளரான ஷா ஷுஜா துரானியிடம் இருந்து ஆப்கானிஸ்தான் அரியணையை மீண்டும் பெறுவதற்கு அவர் அளித்த ஆதரவிற்கு ஈடாக வைரத்தை வாங்கினார். ரஞ்சித் சிங்கின் கீழ் கோஹினூர் சீக்கிய கருவூலத்தில் வைக்கப்பட்டு எப்போதாவது அணியப்பட்டது. வைரத்தை அவர் வைத்திருந்தது அவரது சக்தி மற்றும் செல்வத்தின் அடையாளமாக இருந்தது. ரஞ்சித் சிங்கின் மரணம் மற்றும் சீக்கிய பேரரசின் உறுதியற்ற தன்மையைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி 1849இல் பஞ்சாபை இணைத்தது. இணைப்பை முறைப்படுத்திய லாகூர் உடன்படிக்கை கோஹினூரை ராணி விக்டோரியாவுக்கு மாற்றும் விதியை உள்ளடக்கியது. இந்த வைரம் பிரிட்டனுக்கு அனுப்பப்பட்டு 1850இல் விக்டோரியா மகாராணிக்கு வழங்கப்பட்டது. இது 1851ஆம் ஆண்டின் பெரிய கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது. ஆனால் அதன் தோற்றம் விக்டோரிய உணர்வுகளை ஈர்க்கவில்லை. அதன் புத்திசாலித்தனத்தை அதிகரிக்க கோஹினூர் 1852ஆம் ஆண்டில் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள கோஸ்டர் டைமண்ட்ஸால் மீண்டும் வெட்டப்பட்டது. அதன் எடையை 186 காரட்டிலிருந்து தற்போதைய 105.6 காரட்டாக குறைத்தது. அந்த காலத்தின் சமகால ரசனைகளுக்கு ஏற்ப வைரத்தை மாற்றியமைப்பதை நோக்கமாக கொண்டது. கோஹினூர் பிரிட்டிஷ் அரச நகைகளின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. இது எட்வர்ட் 7 இன் மனைவி ராணி அலெக்சாண்ட்ராவின் கிரீடத்திலும் பின்னர் ராணி மேரி மற்றும் ராணி எலிசபெத் ராணியின் கிரீடத்திலும் அமைக்கப்பட்டது. இந்த வைரம் தற்போது லண்டன் கோபுரத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கோஹினூரின் உரிமை சர்ச்சை மற்றும் இராஜதந்திர மோதல்களுக்கு உட்பட்டது. இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் அனைத்தும் இந்த வைரத்திற்கு பல்வேறு காலகட்டங்களில் உரிமை கோருகின்றன. இது ஆங்கிலேயர்களால் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டது என்று வாதிட்டது. பலருக்கு கோஹினூர் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியுடன் தொடர்புடைய சுரண்டல் மற்றும் கொள்ளையை அடையாளப்படுத்துகிறது.
வைரத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று பல கோரிக்கைகள் வந்த போதிலும் லாகூர் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் இந்த வைரம் சட்டப்பூர்வமாக பெறப்பட்டது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடர்ந்து பராமரித்து வருகிறது. அதன் வரலாறு முழுவதும் கோஹினூர் மகத்தான செல்வம் மற்றும் அரசியல் அதிகாரத்தின் சின்னமாக இருந்து வருகிறது. அதன் உடைமை பெரும்பாலும் ஆட்சியாளர்களின் சட்டப்பூர்வமான மற்றும் கௌரவத்துடன் தொடர்புடையது. பல்வேறு புராண கதைகள் வைரத்தை சூழ்ந்துள்ளன. ஒரு சாபம் உட்பட அதை அணியும் எந்த ஆணுக்கும் துரதிர்ஷ்டம் ஏற்படும். அதே நேரத்தில் பெண்களுக்கு இந்த சாபத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த கட்டுக்கதை வைரத்தின் மர்மத்தையும் கவர்ச்சியையும் சேர்த்தது. கோஹினூர் இலக்கியம் மற்றும் கலையின் பல படைப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அழகு மற்றும் அதன் பல உரிமையாளர்களின் கொந்தளிப்பான வரலாறு இரண்டையும் குறிக்கிறது. கோஹினூர் வைரம் இந்தியாவில் அதன் ஆரம்ப நாட்களில் இருந்து பிரிட்டிஷ் கிரவுன் ஜூவல்ஸில் அதன் தற்போதைய நிலை வரையிலான பயணம் வெற்றி, காலனித்துவம் மற்றும் அரசியல் அதிகாரத்தின் மாறிவரும் அலைகளின் கதையாகும். அதன் அடுக்கு கடந்த காலமானது பேரரசு, சுரண்டல் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் பரந்த வரலாற்று கருப்பொருள்களை பிரதிபலிக்கிறது. இது உலக வரலாற்றில் மிக முக்கியமான ரத்தினங்களில் ஒன்றாகும். கோஹினூர் காலனித்துவம் மற்றும் கலாச்சார மறுசீரமைப்பு தொடர்பான வரலாற்று மற்றும் சமகால பிரச்சினைகளின் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக அதன் உரிமையை பற்றிய தற்போதைய விவாதங்கள் உறுதி செய்கின்றன.